அனைவருக்கும் தமிழ் வணக்கம். இப்போ கடந்த சில நாட்களில் வந்து பார்த்தோன்னா வெனிசுலாவில் நிலநடுக்கம் வந்திருக்கு. அதாவது 7.2 7.5ன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்ததில் வந்து பார்த்தோன்னா 75,000 பேர் மேலே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. ஸோ அவங்கள தேடுற மீட்பு பணி போயிட்டுருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 1400 பேர் வந்து பார்த்தோன்னா இந்த நிலநடுக்கத்தில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மரணம் அடைஞ்சதை தாண்டி ஏற்கனவே இந்த விஷயம் வந்து நம்மளால் வந்து என்னடா இது ரொம்ப மனசை பதக்கி வைக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் வெள்ளம் வந்திருக்கு. அடுத்து இப்போ இந்த வெள்ளத்தில் வந்து பார்த்தோன்னா திருப்பி 1400 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கு, 3800 பேர் வந்து மீட்பு பணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் மீட்பு பணி ஓடிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நிவாரண பணி ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. சரி, இப்போ பிரச்சனை அங்கே மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்களோட நிலைமையே மோசம். இப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம நாடு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது அருணாச்சல் பிரதேஷ், அசாம், அங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஏதோ வெள்ளம் வந்து ரொம்ப மோசம் நிலச்சரிவு ஏற்பட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இது அருணாச்சல் பிரதேசத்தில். அசாமில் ஒருத்தர் வந்து இன்னும் தேடிட்டு இருக்காங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட 45,000 பேர் வந்து பார்த்தோன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில். ஸோ இங்கே மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்கா, சைனா, ஜப்பான், யூஎஸ்ஏ, இந்த மாதிரி ஏஷியாவில் நிறைய அங்கங்கே நிறைய இடத்துல, அப்புறம் யூரோப்பில் கூட ஒரு இடம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த உலகத்தில் இது ஒன்று தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிளைமேட் சிஸ்டமே வந்து 75 டிகிரி வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் சிஸ்டம் வந்து கட்டமைப்பு இருக்கும். ஆனால் இப்போ 45 டிகிரி தாண்டி போனதுனால இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து கிண்டுனா வந்துடுது, அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் டிராஃபிக் லைட்ஸ் வந்து மெல்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வண்டி டயர்லாம் வந்து அதுவும் மெல்ட் ஆகுது. சரி, இது இந்த ட்ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து டீரெயில் ஆகிடுதுன்றாங்க. இந்த வெப்பம் தாங்க முடியாது, இந்த ட்ராக் வீக் ஆகிடுதுன்றாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ இன்னும் இதெல்லாம் எங்கே மோசமாக போகும்னு கேட்டிங்கன்னா இன்னும் மோசமாக போகும். ஏன்னா அந்த எல்லினோட தாக்கம் நான் ஏற்கனவே சொன்னது, இது இன்னும் மோசமாக தான் போய் முடியும். அது என்னென்னா நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுன்னு மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.